அனைவருக்கும் வணக்கம். போன வகுப்பில் இர்ரெகுலர் வெர்புங்கிறத பார்த்தோம். வெர்பு என்றால் என்ன? ஒரு செயலை குறிப்பிடுவது, ஒரு வாக்கியத்தில் ஒரு செயலை குறிப்பிடுவது. அதாவது ஹீ சிங்ஸ், அதாவது அவன் பாடுகிறான். தே ஆர் பிளேயிங், அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ விளையாடுகிறார்கள்ங்கிறது ஒரு செயல். அந்த மாதிரி செயலை காட்டக்கூடியது தான் வினைச்சொல் என்கிற ஆங்கிலத்தில் வெர்பு என்று கூறுகிறார்கள். போன வகுப்பில் வெர்பு என்றால் என்ன, அதில் ரெகுலர் வெர்புங்கிறது அதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸில் பார்த்தோம். போன வகுப்பில் இர்ரெகுலர் வெர்பு என்றால் என்னன்னு பார்த்தோம். ஆனால் அதோட கண்டினியூஷன் தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஏன்னா இர்ரெகுலர் வெர்பில் பார்த்தாக்கா பிகம் நிகழ்காலத்திலும், பிகேம் கடந்த காலத்திலும், தற்செயலாக முடிந்த செயலை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்று கூறுவார்கள். அதற்கு பிகம் அப்படிங்கிறது வருது. பிகம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸு, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்தில் பிகம். பாஸ்ட் டென்ஸ் பிகேம் ஆனது, ஆகிறது. பிகம் அப்படின்னா ஆகிறது, ஆனது. பிகேம் இது இப்போ தான் ஆனது, தற்செயலாக முடிஞ்சிருச்சானா, அதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதெல்லாம் போன வகுப்பிலே பொறுமையாக பார்த்தோம். அவ்வளோ அப்படி தானே. அதுமாதிரி கட்டு தான், அதே கட்டு தான் வருது. பாஸ்ட் டென்ஸ்லேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் அதே கட்டு தான். தற்செயலாக கட் பண்ணாலும் முடிஞ்சிருச்சானா அந்த செயல், இருந்தாலும் தற்செயலாக அப்போ அதுக்கும் கட்டு. இப்படி ஷட்டு ஷட்டு ஷட்டு, ஹிட்டு ஹிட்டு ஹிட்டு, சீக்கு பார்த்தாக்கா சா வருது பாஸ்ட் டென்ஸில். ஆனால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இப்போ தான் பார்த்தேன் அப்படிங்கும்போது பார்த்தேன் அப்படிங்கும்போது தற்செயலாக பார்த்தேன், அதாவது இப்போ தான் முடிஞ்சிருச்சா, நான் பார்த்துட்டேன் ஆனால் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னா சீன்னு சொல்லணும். இதே ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னாக்கா சா அப்படிங்கிறது வரும். இதெல்லாம் நம்ம போன வகுப்பிலே பார்த்தோம் பொறுமையாக. பில்ட்டு இதெல்லாம் அப்படியே யார் பார்க்கலையோ அவங்கெல்லாம் போன வீடியோவை நீங்கள் கவனிங்க, பாருங்கள். இப்போ அந்த எப்படி இர்ரெகுலர் வெர்பில் புரிந்து கொள்வது, எப்படி எழுதுவது அப்படிங்கிறத இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இர்ரெகுலர் வெர்ப்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது இங்கே பார்ப்போம். இர்ரெகுலர் வெர்ப்ஸ் எண்டிங் இன் ஓடபிள்யூ ஆர் ஏடபிள்யூவோட முடியுது அப்படின்னா, அதாவது ஓடபிள்யூ இல்லாட்டி ஏடபிள்யூவோட முடியுது, அதாவது சிம்பிள் இது ப்ரெசண்ட்டில் ஓடபிள்யூ ஆர் ஏடபிள்யூ இங்கே இருக்கா, ஓடபிள்யூ இங்கே இருக்கா, அதை தான் சொல்கிறாங்க. அப்படி முடியக்கூடிய வார்த்தை அப்படி இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணுங்கிறாங்க. ரீப்ளேஸ் பை இடபிள்யூவோட ரீப்ளேஸ் பண்ணணுமா. அது எதில்? சிம்பிள் பாஸ்ட்டில் இடபிள்யூ ஆக்கிடுங்க, சரிங்களா? ஸோ இடபிள்யூவாக ஆக்கிடுங்க அந்த இடத்துல. அடுத்தது அதே இது ஓடபிள்யூ ஏடபிள்யூவை ரீப்ளேஸ் தட் பை என்ன மாற சொல்கிறது, பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஏடபிள்யூ என்னாவும் ஓடபிள்யூ என்னாவும் மாற்ற சொல்கிறாங்க. பாருங்களேன், அதாவது ஓடபிள்யூன்னு வந்துச்சுன்னா அது என்னவா வருது, சிம்பிள் பாஸ்ட்டில் ஓடபிள்யூன்னு வந்துச்சுன்னா அடுத்தது அது இடபிள்யூவாக சிம்பிள் பாஸ்ட்டில் இடபிள்யூவாக வருது. பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் முடியக்கூடிய இடத்துல இடபிள்யூ என்ன வருது, இதில் ஓடபிள்யூன்னு வந்துச்சு அந்த இடத்துல. அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஓடபிள்யூஎன். பார்க்கலாமா இது என்னன்ட்டு? பாருங்கள், இதில் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ட்ரா ஏடபிள்யூ வருது, இடபிள்யூ இங்கே இடபிள்யூ இருக்கா, அப்போ இடபிள்யூ. இதே பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஏடபிள்யூஎன். அப்போ ஏடபிள்யூன்னு வந்தால் ஏடபிள்யூஎன்னு மட்டும் போட்டுக்கணும், ரைட்டா? இடபிள்யூ சிம்பிள் பாஸ்ட்டில். அப்போ ட்ரா, ட்ரீவ், ட்ரான் அப்படிங்கிறது சொல்கிறது. ட்ரா தான் என்னது, வரைகிறது. சிம்பிள் பாஸ்ட்டில் ட்ரீவ், அதாவது வரைந்தேன் அப்படிங்கிறது. இப்போ தான் வரைந்தேன், இப்போ தான் வரைந்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ட்ரான்னு அர்த்தம். அதேமாதிரி நோ, எனக்கு தெரியும், அதான் தெரியும். தெரிகிறது, ஐ நோ, எனக்கு தெரியும், எனக்கு தெரிந்தது, இப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஐ ஹாவ் நோன். அப்போ தற்செயலாக தெரிஞ்சது ஐ ஹாவ் நோன்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி வருது பாருங்கள். நோ நீவாக மாறுறதும், நீவ் எப்படி நோனாக மாறுறதும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது 1 2 3. அடுத்தது பார்ப்போம். அப்போ இர்ரெகுலர் வெர்ப்ஸ் என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதே இர்ரெகுலர் வெர்ப்ஸில் இப்படி ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்சியோட முடியுது அப்படின்னா அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஐஎஸ்சியோட முடியுது அப்படின்னா அது என்னன்னு செய்யணும் தான், பாஸ்ட் டென்ஸில் ஓஎஸ்சியும் சிம்பிள் பாஸ்ட்டில் ஓஎஸ்சியும்,
ஐஎஸ்இஎன் வந்து எதில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிபின்னு போட்டுக்கலாமா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதோட முடியும் போது ஐஎஸ்இஎன்னோட முடியுது. உதாரணத்துக்கு அரைஸ் அந்த ஐஎஸ்இஎன் ஆகுது ஓஎஸ்சி அரோஸ் இது சிம்பிள் பாஸ்ட் எஸ்பின்னு போட்டுக்கலாமா சிம்பிள் பாஸ்ட். இது அரைசன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இப்போ தான் நடந்ததா முடிஞ்சதா. அப்போ அரைசன் அப்போ அரைஸ் எப்படி இருக்குது அரோஸ் அரைசன் அதே மாதிரி இது வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ திருப்பி அடுத்தது பாருங்கள் இதே ஐஎஸ்சி மாதிரி ஐவிஇ அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஓவிஇ வந்து என்ன ஆகுது ஓவிஇ இல்லாட்டி ஏவியா சிம்பிள் பாஸ்ட்டில் மாற்றுங்க. அதே மாதிரி ஐவிஎன் வந்து என்னது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதுக்கு வந்து ஐவிஎன்னை யூஸ் பண்ணணும். இப்போ கிவ் அப்படின்னாக்கா கேவ் கிவன் அப்படின்னு வருது. அதேமாரி இதில் அடுத்தது பார்ப்போமா அடுத்தது பாருங்கள் இப்போ ஈட்டியோட முடியுது அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். ஈடி அப்படின்னா அப்போ இது மாதிரி இடத்துல எங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தாக்கா சிம்பிள் பாஸ்ட்டில் ஓடி வரும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதில் வந்து ஓடிடிஇஎன். இப்போ உதாரணத்துக்கு என்னது கெட் பேருன்னு அர்த்தம். கெட்டுக்கு என்ன வரும் காட்டுக்கு அப்புறம் என்ன வரும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் காட்டன். இஎன் போடணும் அந்த இடத்துல இஎன் போட்டுருவோமா காட்டன். இது போல் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். கெட்டு பெட்டு அப்படி நிறையா சொல்லிட்டே போகலாம் சரிங்களா. அடுத்தது வந்து irregular verbல பாருங்கள் ஐடியோட இல்லை ஐடியோட சிம்பிள் பாஸ்ட் ப்ரெசண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ஓடிஇ இல்லை ஓடிஇ இல்லாட்டி ஐடியோட முடியணும் சிம்பிள் பாஸ்ட்டில். இதே பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஐடிடிஇஎன் இல்லாட்டி ஐடிடிஇஎன் அப்படிங்கிறதோட முடிக்கணும். அப்போ ஐடியோட எது வரும் அப்படின்னு பார்த்தாக்கா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் பார்க்கணும். இப்போ பைட் அப்படின்னு வருது. பைட்டு தானே அது கடிக்கிறது. அப்போ பைட்டுக்கு என்ன பாஸ்ட் பார்ட்டிஸில் வரும் நீங்கள் தான் பார்க்கணும். பைட்டுக்கு என்ன பாஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் என்ன வரும். அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்போ இது ரெண்டில் ஏதாச்சும் பைட்டுக்கு என்ன வரும் டீ இங்கே வருது. அப்போ பிட்டன் எழுது பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் பிட்டன் அப்படி தானே வரணும். அதே மாதிரி இதில் பைட்டுன்னு வந்திருக்கு. அப்போ கடிப்பட்டது சிம்பிள் பாஸ்ட்டுக்கு வந்து என்ன வரணும் போட் அப்படி தானே வரணும் சிம்பிள் பாஸ்ட்டில் போட். அப்போ பைட்டுக்கு இது போல் தான் நீங்கள் தெரிஞ்சு வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ irregular verbsல பார்த்தாக்கா அடுத்து என்ன சொல்கிறாங்க ஐஎன்ஜி ஐஎன்கே ஐஎன் அப்படி தானே இங்கே போட்டிருக்கு. அப்போ இது மாதிரி irregular verbல இருக்கும் பொழுது சிம்பிள் ப்ரெசண்டில் இருக்கும்போது அப்போ சிம்பிள் பாஸ்ட்டில் என்ன வரணும் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். சிம்பிள் பாஸ்ட்டில் ஏஎன்கே ஏஎன்ஜி ஏஎன் அதே மாதிரி இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ இதில் நீங்களே பார்த்துக்கோங்க என்ன வரும்ன்ட்டு. இப்போ சிங்கு எடுத்துக்கோமா சிங்கு இந்த ஐஎன்ஜி எடுத்துக்கோமா சிங்கு புள்ளி சிங்கு. அப்போ சிங்குக்கு என்ன வரும் சாங். ஏன்னா இங்கேயும் ஜி வருது. இந்த ஜி இருக்கனால இந்த இதை எடுத்துக்குவோம் சரிங்களா சாங். ஆனால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வரும் சங்கு. ஏன்னா ஜியிலே முடியுது அதனால் சங்கு. இந்த இதில் மூணில் எது எடுத்துக்கணும்னு கேட்பீங்க. இதில் ஆரம்பத்தில் ஜியில் வந்துச்சா அப்போ இதுலேயும் ஜி எடுத்துக்கோங்க சங்குன்னு எடுத்துக்கோங்க. அப்போ சங்குங்கிறது சங்கு எஸ்யூஎன்ஜி சரிங்களா. இதுதான் நம்ம பார்க்கணும் சரிங்களா. இது போல் நீங்கள் படிக்க வேண்டும். அடுத்தது வந்து என்னென்னு பாருங்கள் ஏக்குன்னு வந்து முடிச்சுன்னா அது ஓஓகே சிம்பிள் பாஸ்ட்டில் ஓஓகே பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வந்து ஏகேஇஎன்னு வரும். இதெல்லாம் நீங்கள் தான் என்ன செய்யணும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்பிள்ஸ் என்ன வரும் ஏக்கோட வருது அப்படின்னாக்கா டேக்குன்னு எடுத்துக்கலாமா டேக்குக்கு என்ன பாஸ்ட் டென்ஸில் வரும் டுக்குன்னு வருது. சரி டுக்குக்கு அப்புறம் என்ன வருது டேக்கன் டீ அதே போட்டு டேக்குக்கு டிஏகேஎன் அப்போ டேக்கன். ஓஹோ இப்படி தானே டேக்குக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. டேக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அதே மாதிரி இஏகேவோட ஏதாச்சும் இஏகேவோட ஏதாச்சும் வருதா இல்லை ஏகேஇயோட ஏதாச்சும் வருதான்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தாக்கா
இதில் வந்து நீங்கள் பாருங்கள், இது ஃபுல்லாக சிம்பிள் ப்ரெசண்ட்டு. டேஷ் போட்டிருக்கேன், இது சிம்பிள் பாஸ்ட்டு, இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? ஓகே இஎன் அப்படிங்கிறது. அப்போ இது வந்து எங்கே இந்த இஏகே அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இது எதோட முடியுதுன்னு நீங்கள் தான் பார்க்கணும். அது எங்கே முடியுதோ அதுக்கு நீங்கள் தான் என்ன செய்யணும், சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் போடுறதுக்கு இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இஏகே அதே மாதிரி பாருங்கள், இந்த இதுக்கு மட்டும் நான் சொல்லலை, நீங்கள் தான் பார்க்க வேண்டும். எங்கே முடியும் அந்த மாதிரி. இஏஎல்லுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க கடைசி இந்த இதில் பாருங்கள், இஏஎல்லோட முடியுதான். அது மாதிரி வார்த்தை எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தான் தேடணும். எந்த இடத்துல. இப்போ இதே சொல்லாமே, எஸ்டிஇஏஎல் ஸ்டீல் வந்துருச்சே. அப்போ ஸ்டீலுக்கு என்ன வரும், ஸ்டோல். இப்போ பாருங்கள், இதில் இப்போ கிளியராக பார்ப்போமா. இதில் பாருங்களேன், ஸ்டீல் அப்படின்னா திருடுறதுன்னு அர்த்தம். ஸ்டீலு அடுத்து ஸ்டோலு, சிம்பிள் பாஸ்ட்டு. பாஸ்ட்டு பார்ட்டிசிபிளில் இதுன்னு இங்கே தானே எடுத்தோம், ஸ்டோல் எடுத்தாச்சு. ஸ்டோலன், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் என்ன ஆயிடுச்சு, ஸ்டோலன்னு வருது. இதுதான் இந்த இடத்துல தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்கள், இஏஆர் தான் இயர்ன்னு சொல்லக்கூடாது. காது இந்த இடத்துல தான் நம்ம படிக்கலை. இது வந்து இஏஆரோட முடியக்கூடிய வார்த்தைகள் அது வந்து ஓராக மாறும். அதே மாதிரி ஓஆர்என்இ அப்படிங்கிற பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து இது பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள். சரிங்களா? அதுதான் இந்த இது. இப்போ உதாரணத்துக்கு தான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். டியராக இருந்தால் டோரு டோர்னு, டியர் டோரு டோர்னு. இது பியர் போரு போர்ன் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்து இது ஓஓஎஸ்சியோட முடியக்கூடியது வந்து பாருங்கள், ஓஓஎஸ்சி. இங்கே ஓஎஸ்சி இது சிம்பிள் பாஸ்ட்டு, ஓஎஸ்இஎன் இங்கே ஓஎஸ்இஎன். இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது என்னது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதுதான், இப்படி தான் நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஸோ நான் வந்து இதில் ஒன்று நல்லா கவனிக்கணும். இதில் ஸ்டீலுக்குன்னு சொல்லி உங்களுக்கு உதாரணமாக சொல்லிட்டேன். இதுக்கு வந்து ஏகேஇ எங்கே வரும் அப்படின்னு பார்த்தாக்கா, அப்போ நீங்கள் தான் பார்க்கணும் ஏகேஇ எதோட முடியுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ ஏகேஇன்னு முடியக்கூடியதோ இல்லை இஏகே எதோட முடியுதுன்னு நீங்கள் பாருங்கள். இதோட என்ன செய்கிறீங்க, அதோட ஓகேஇன்னு வரும். அடுத்து வந்து பார்த்தாக்கா ஓகேஇஎன் வரும். சரிங்களா? இப்போ ஸ்டீலுக்கு மட்டும் நான் உங்களுக்கு இந்த இஏஎலுக்கு மட்டும் நான் பதில் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டுத்துக்கும் நீங்கள் எங்கே வருதுன்னு நீங்கள் பார்க்க வேண்டும். சரிங்களா? இது உங்கள் ஹோம்ஒர்க்காக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏகேவோட முடியக்கூடிய வார்த்தை அப்படின்ட்டு. அடுத்தது, ஆனால் சில நேரங்களில் பார்த்தாக்கா irregular verb எண்டிங் வித் OUGHT ஆர் AUGHT இன் போத் சிம்பிள் பாஸ்ட் அண்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது சிம்பிள் பாஸ்ட்லேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லேயும் என்ன வருது, ஒரே வார்த்தையாக OUGHT இல்லை AUGHT. ஸோ இதே தான் இங்கே வந்துட்டுருக்கு. ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி சேம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. சேம் ஒரே மாதிரி வரும், போத்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இந்த பிரிங்க் அப்படின்னு பார்த்தாக்கா என்ன வருது, ப்ராட். டீச் தாட். இது சில இதுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு மாதிரி. சரிங்களா? அடுத்தது வகுப்பு நம்ம லிங்கிங் வெர்பு தான் என்ன அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இது போயிட்டே இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஆங்கிலம் இது ரொம்ப சுலபமான ஒரு மொழி தான் ஆங்கிலம். இது கற்கும் வரை கசப்பு, கற்றப்பின் இனிப்புன்னு சொல்கிற மாதிரி தான். ஆனால் உங்களோட ஆர்வம் இருந்தால் கற்கும் போதும் இனிப்பு தான், கற்றப்பின் அதுவும் இனிப்பாக தான் இருக்கும். ரொம்ப இனிப்பாக தான் தகட்டிடும்ல, அதனால் இனிப்பாகவே நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கற்கும்போதும் இனிப்பே, கற்ற பின்பும் இனிப்பே தான். சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.